தாடிக்காரன் இருப்பான் இல்லையா, அந்த மெயின் ஆள். அவன் அவன் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுக்கிறான் ஃபஸ்ட்டே, உங்கள் கன்சர்ன் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு நான் காசு வந்து தந்துடுவேன்னு இப்படியும் ஒரு அடி அடிச்சிருது. அதுக்கு மிச்சம் அங்கே ஆடியன்ஸாக வரவங்களுக்குமே அவ்வளோ ஒரு ஆர்வம். இது சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி அங்கே எல்லாத்தையும் சிரிக்க வச்சிடணும் இந்த ஜோக்கை அப்படின்னு. அந்த 370 rupees பிரியாணி பற்றி எல்லாம் நிறைய பேர் போட்டிருந்தீங்க இல்லையா, அதோட ஃபுல் வீடியோவை நான் பார்த்துட்டு வந்தேன். அது ஃபுல்லாமே ஹிந்தியில் தான் போட்டிருக்காங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதில் அவன் எல்லாத்துக்கிட்டையுமே அவங்க இதெல்லாம் நான் இன்ஸ்டா யூடியூப்பு எல்லாத்துலேயுமே போடுவேன், அவங்க கன்சர்ன் கேட்டுட்டு தான் அவன் அதை போடுறான். அவன் யாருமே அது வந்து தெரியாமல் ஏதோ ஃப்ளோவில் சொல்கிறதில்ல. அங்கே இருக்கிற எல்லாருமே அதை சொல்கிறதுக்காகவே வந்திருக்க ஆடியன்ஸு. என்னடா எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க, என்னடா இதுன்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாருமே அதை சொல்றதுக்கு வந்தவனுங்க தான். அப்படி சொல்றவனுக்கு அவன் எப்படி என்கரேஜ் பண்றான்னா காசு கொடுத்து என்கரேஜ் பண்றான். காசு கொடுக்கலினாலுமே யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல அவனுங்களுக்கு அதை போடணுன்னே நிறைய பேர் வந்திருக்கானுங்க அதுலேருந்து. ஸோ நிறைய பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்கானுங்க. ஒன்லி மேல் மட்டும் அதை சொல்றது இல்லை, ஃபீமேலும் தான் சொல்றாங்க, மேலும் தான் சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே தான் அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது அடுத்தவங்களோட லைஃப்பை பற்றி, அதாவது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண பர்சனல் திங்ஸ். அதாவது இப்போது 2 பேர் இருக்காங்கன்னா, 2 பசங்க இருக்காங்கன்னா, அந்த ஒரு பையன் அதில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னா அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ன நடக்குதோ அந்த வெங்காயத்தெல்லாம் இந்த நாய் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றவன்கிட்ட சொல்கிறனால அந்த நாய் அதை கொண்டு வந்து இங்கே சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பரப்பிட்டு இருக்கிறது. அதுதான் இங்கே பேசிக்காக நடக்குது. இன்னொன்று என்னன்னா, சில கப்புள்ஸும் இருக்காங்க, மேரேஜ் ஆனவங்க அவங்க பற்றி சொல்கிறாங்க, இல்லைன்னா அவங்களும் இதே மாதிரி தான் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்ததோ அதை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அந்த 370 ரூபா பிரியாணி அந்த நாயும் அதை அந்த மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவனோட பற்றி சொல்கிறான், அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். அதில் அந்த பொண்ணுக்கு அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததாகவும் பெருசாக சொன்னால் சும்மா ரொம்ப சின்னதாக சொல்லிடுறான். அவனுக்கு அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததாகவும் அவனை பார்த்ததாகவும் அவன் ஏதோ ஒரு கிளைண்ட் வேலையை செய்கிறானாமா, அவன்கிட்ட அக்கௌண்ட் போடுறான்ற மாதிரி சும்மா இருந்திருக்காங்களா, ஏற்கனவே அக்கௌண்ட் இருக்குது பிளா பிளா பிளான்னு நிறைய பேசியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு அவங்களுக்கு அவன் மேலே, அவனுக்கும் இருந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். அதுக்கு அந்த நாய்க்கு காசு வாங்கி கொடுத்துருக்கான், அதுக்கு சரி கட்டுறேன்னு மொத்தத்தில் அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட்டு. என்னென்னலாம் ப்ரைவேட்டாக இருக்கணுமோ சரி நடந்துருச்சு, எது நடந்தாலும் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அதை வந்து இவனுங்க வெளியில் வந்து எக்ஸ்ப்ரெசிவாக சொல்கிறது, அதை ஒரு ஜோக் பண்ணுறது, அந்த இடத்துல அவனுக்கு தான் காசு அதிகமாக கொடுத்தாங்கன்னா ஒரு 2 பேர் அதிகமாக வாங்கினாங்க, அதில் இவன் இன்னொருத்தன் வாங்கியிருக்கான். ஸோ இவன் அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதை எதுக்கடா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் நீங்கள்? அவனுங்க எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே அதை ஒரு ஜாலியாக சொல்லிகிட்டு இருக்கானுங்க. அதை அவனுக்கு இதெல்லாம் வந்து அவனுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துருக்காங்க. ஒருவேளை நம்ம தான் ரொம்ப இதாக எடுத்துக்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஈஸியாக எல்லோரும் நான் அவங்க கூட போனேன், இவன் கூட போனேன், என் ஃப்ரெண்டுக்கு இப்படி அனுப்பிச்சு இந்த மாதிரி டைப் பண்ணான், இந்த டெக்ஸ்ட் இவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டுக்கு பதிலாக அவன் பண்ணுறது, இன்னொருத்தனுக்கு பதிலாக இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணுறது, போத் மேல் அண்ட் ஃபீமேல் இதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. சேம் கான்செப்ட்டு. இப்போ 2 பேர்னா அதே மாதிரி எக்ஸாம்பிள், 2 பேர்னா ஒருத்தனுக்கு பேச வரலைன்னா இவன் வந்து அவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு செட் பண்ணி விடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி 2 பேருமே பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி தான் அது ஃபுல்லாமே அந்த கான்டெக்ஸ்ட்டு. அதுக்கு மிச்சம் அந்த தாடிக்காரன் இருப்பான் இல்லையா, அந்த மெயின் ஆள். அவன் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டுக்கிறான் ஃபஸ்ட்டே, உங்கள் கன்சர்ன் இருக்கா இல்லையான்னு அப்படின்னு ஒரு அடி அடிச்சுட்டு நான் காசு வந்து தந்துடுவேன்னு இப்படியும் ஒரு அடி அடிச்சிருது. அதுக்கு மிச்சம் அங்கே ஆடியன்ஸாக வரவங்களுக்குமே அவ்வளோ ஒரு ஆர்வம். இது சொல்லி நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அங்கே எல்லாத்தையும் சிரிக்க வச்சிடணும் இந்த ஜோக்கை அப்படின்னு 2 பேருமே தான் சொல்கிறாங்க. போத் மேலும் சரி ஃபீமேலும் சரி. அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டிருக்கு இதெல்லாம், இந்த மாதிரி சொல்கிறது பண்ணுறது எல்லாமே. நம்ம தான் எல்லாருமே அடிச்சுக்கிறோம் ஆகுன்ட்டு. அங்கே பார்த்தா அவனுங்கெல்லாம் போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கிறான், நல்லா சொல்லிட்டு இருக்கானுங்க, அவ்வளோதான். அப்புறம் மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, சரி என்ன தான் சொல்லட்டுமே, நான் எதை வேலிடாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா,
ஒரு கப்புலாக இருக்காங்களா, அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன நடந்ததோ அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களா, சொல்லிட்டு போட்டோம். அவங்க 2 பேரோட விருப்பம் இருந்ததுன்னா சொல்லட்டும். ஒருத்தன் மட்டும் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்ட கதையை எடுத்து சொல்லிவிட்டு, அதே மாதிரி தான் அந்த நாய், அந்த 370 நாய், அவன் மட்டும் வந்துட்டு சொல்லிட்டு போனான்னா அது நியாயமா இருக்காது. ஏன்னா ஆப்போசிட் சைடில் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. திடீர்னு நான் செத்து கூட போயிடலாம் அவங்க. என்னடா இப்படிலாம் சொல்லிவிட்டானே வெளியே அப்படின்னு. சாவலாம் வாய்ப்பு இருக்குது. நமக்கு தெரியாது அவங்க என்ன மாதிரி சென்சிட்டிவாக அவங்களுக்கு அந்த மாதிரியே அவங்க கூட ஃபிசிக்கலாக இது இருந்தாலுமே, ஒரு கான்டாக்ட் இருந்தாலுமே கூட அவங்க என்ன மாதிரி கேரக்டர்னு நமக்கு தெரியாது. ஸோ அட்லாஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறது அவங்க என்ன அந்த இவங்களை விக்டிம்னு சொல்கிறது என்னன்னு சொல்கிறதான்னு தெரியல. பார்ட்னர் தான் சொல்லி ஆகணும். அவங்களோட பார்ட்னர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பார்ட்னர் பற்றி அவங்க சொல்கிறது, அவங்களோட எக்ஸ் பார்ட்னரை பற்றி சொல்கிறது, அல்லது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி சொல்கிறது, அவங்க கேட்ட ஃபோட்டோஸு, ப்ரைவேட்டாக பேசுனது, அதை பற்றி எல்லாமே இவனுங்க லொடன்னு பேசிக்கிட்டு அது ஒரு ஜோக்குன்னு பண்ணுறானுங்க. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள ஏற்றக்கூடிய மென்டாலிட்டி இல்லாமல் இறந்துட்டாங்களாவோ, அல்லது ஏதாவது ரொம்ப சீரியஸ் கண்டிஷனுக்கு ஏதாவது அவங்களே அஃபெக்ட் பண்ணிட்டாலோ அது லாஸ் தான், அவங்களுக்கு தான் லாஸு. இவனுங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டானுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இங்கே மெயினாக நடக்கிறது, தான் ஸ்டோரியை மேக்ஸிமம் சொல்கிறத விட தான் ஃப்ரெண்டு ஸ்டோரின்னு நிறைய பேர் 2-3 பேர் சொன்னானுங்க. தான் ஸ்டோரியும் சொன்னானுங்க, தான் ஃப்ரெண்டு ஸ்டோரியும் சொன்னாங்க. ஃப்ரெண்டு ஸ்டோரி சொன்னதில் வந்து அதுக்கு யார் காரணம்னா ஃப்ரெண்ட்ஸே தான் காரணம். அவனுங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு நம்பி சொல்கிற நாய்ங்க அவனுக்குள்ளேயே வச்சுக்கிறது இல்லை. அவனுங்க அதை ஒரு அங்கங்கே பரப்பி விடுறது. ஃபஸ்ட்டு அதை எதுக்குடா சொல்கிறீங்க? அண்ணா உங்களுக்கு நடந்ததை நீங்கள் ப்ரைவேட்டாக வச்சுக்காமல் என்னடா உங்களுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு பார்ட்னருன்ற விஷயம்லாம் ஒரு ப்ரைவேட்டான விஷயம்டா. என்னடா அது என்னடா மளிகை கடையா? இல்லை என்னமோ டீ கடையில் உட்காந்து பிஸ்னஸ் கதை பேசுகிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஷேர் பண்ணுறதை நிறுத்திக்கோங்க. ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க அந்த ஆப்போசிட் சைட் ஜெண்டருக்கும். அதே மாதிரி தான் 2 பேர்த்துக்குமே தான், மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி. 2 பேருமே சில பேர்லாம் இருக்காங்க இந்த மாதிரி. அதனால தான் இவனுங்களாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. செல்ஃபாக அவங்களாவே சொல்கிறது வேறு, அதுக்கும் மிச்சம் அப்படியே சொன்னனால அவங்க 2 பேரோட விருப்பமும் இருக்கணும். சும்மா ஒண்டிகா இவன் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? பிரச்சனையே ஆகலினாலும் அப்படி சொல்லக்கூடாது. அது அவங்களும் அதில் தலையிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க 4 செவத்துக்குள்ளே நடந்ததுன்னு நினச்சது இப்போ எத்தனை பேர் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. அவன் ஜோக் பண்ணிகிட்டு இருக்கான். 370 இருக்கானே அவன்லாம் ஜோக்குன்னு நினச்சி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ யார்கிட்டையும் உங்கள் பர்சனல்லாம் நம்பி ஷேர் பண்ணாதீங்க. அந்த பொண்ணுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும், இல்லை அந்த பையனுக்கு என்ன மென்டாலிட்டி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. அந்த பையனா போத் விக்டிம் போத் சைடுமே இருக்கலாம். ஏன்னா சொல்கிறவன் தான் அஃபென்ஸ் மாதிரி, அந்த விக்டிம் யார் கூட இருந்தாங்களோ அவங்க தான். ஸோ ஃபுல்லாக பார்த்து வெட்டி தான் தெரியுது. எல்லாருமே அங்கே நம்ம அவனை மட்டும் திட்டிகிட்டு இருந்தோம், ஆனால் அங்கே இருக்கிற எல்லாருமே இப்படி தான். அவங்களா சொல்கிறாங்க, சொல்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்லாம் ஒருத்தன் ஆஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்கிறான் ஒரு கண்ணாடிக்காரன்.